ஆடியலும் அலைகரத்தின் ஆழ்கடலை படைத்து கோடி வரும் முத்துக்கள் குவித்தலகு பார்த்து வாடியலும் பயிர் வாழ்வில் வான்மலையை பொழிகின்ற வல்ல இறைவனை புகழ்ந்தவனாய் எனதுரையை தொடங்குகிறேன். செங்கதிரும் தன்மதியும் சேர்த்து கையில் தந்திரினும் என் கொள்கை விடமாட்டேன் என்றுரைத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழி நின்று ஆகஸ்ட் 17 62வது அகவை காலம் எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அத்தனை ஜனநாயக சக்திகளும் திருமா போல் வருமா என்று புகழக்கூடிய அளவுக்கு இன்று அனைத்து சமுதாய மக்களுடைய ஒப்பற்ற தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் தலைவர் திருமாவளவன் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா காயல்பட்டினம் புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் வைத்து நனி சிறப்போடு நடந்து கொண்டிருக்கிறது. பேச கொஞ்சம் குறைங்க. இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு தலைமை ஏற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய காயல்பட்டினம் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் அன்பு தோழர் காமை அல் அமீன் அவர்களே, நலத்திட்ட உதவிகள் வழங்கி இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்க வந்துள்ள மனிதநேய பண்பாளர் அருமை காக்கா கே அப்துல் ரஹ்மான் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் அருமை சித்தி டிலைட்டா ரவி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்ம கட்சியினுடைய மகளிர் விடுதலை முன்னணியுடைய மாவட்ட செயலாளர் அருமை அக்கா செல்வி அக்கா அவர்களே, இங்கே முன்னிலையை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் சங்கத்தமிழன் அவர்களே, மாவட்ட நிர்வாகி அருமை காக்கா யாசர் அர்ஃபாத் அவர்களே, மாவட்ட துணை அமைப்பாளர் ஏகே பதுரியா மெய்தீன் அவர்களே, எனக்கு முன்னால் வரவேற்புரை நிகழ்த்திய 7வது வார்டு முகாம் செயலாளர் அருமை தம்பி ஏர்டெல் பாஷா அவர்களே, மாநில துணை செயலாளர் மீனவர் அணி அருமை அண்ணன் மங்கர் சேகர் அவர்களே உள்ளிட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மண்டல மாவட்ட ஒன்றிய நகர முகாம் பொறுப்பாளர்களே, எழுச்சி தமிழரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை, காலையில் 6:30 மணிக்கு தொடங்கிய நிகழ்ச்சி இது எனக்கு 17வது மேடை. அந்த அளவுக்கு நான் ஒரு பக்கம், என்னுடைய மாவட்ட செயலாளர் ஒரு பக்கம், அதுபோல் செல்வி அக்கா ஒரு பக்கம் என்று இந்த மாவட்டம் முழுவதுமாக எழுச்சி தமிழருடைய அந்த பிறந்தநாள் விழாவை நலத்திட்ட விழாவாக மாற்றி காண்பித்திருக்கிறோம். காயல்பட்டினத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஊர் என்ற பெயர் பெற்ற ஊர். முஸ்லிம்களை பொறுத்தவரையில் இது போன்று பிறந்த நாள் விழாக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் நடத்துவதில்லை. இருந்தாலும் என்னுடைய விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக என்னுடைய தலைவர் திருமா அவர்களுடைய இந்த பிறந்தநாள் விழாவை கேக்கு வெட்டி நாங்கள் ஏன் கொண்டாடுறோம்னா, இந்த கேக்கில் விழுந்த வெட்டு இருக்கு பாருங்க, அந்த முதல் வெட்டு சனாதனத்துக்கு விழுந்த வெட்டு, சர்வாதிகார சங்கித்தனத்துக்கு விழுந்த வெட்டு. அதனால தான் இன்றைக்கு இந்த மாவட்டம் முழுவதும் அல்ல, மாநிலம் முழுவதும் எந்த தலைவருக்கும் இல்லாத அளவுக்கு என்னுடைய எழுச்சி தமிழருக்கு அத்தகைய எழுச்சியோடு இந்த பிறந்தநாள் விழாக்களை நலத்திட்ட விழாக்களாக மாற்றி அமைத்திருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த இருக்கக்கூடிய அரசியல் நிலைமை உங்களுக்கு தெரியும். கடந்த வாரம் நாடாளுமன்ற அவையில் ஆளக்கூடிய மோடி சர்க்கார் ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வந்தது. என்ன சட்டம்? வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த சட்டம் மசோதா பாஸ் பண்ண முன்னாடியே ஒரு நாளைக்கு முன்பாகவே தலைவர் அவர்கள் எங்களை தொடர்பு கொண்டார். இரவு 12:30 மணி தொடர்பு கொண்டு இந்த சட்டத்தினுடைய பாயிண்டுகள், உங்களுடைய வக்ஃபு போர்டு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கோர்வையாக எடுத்துக்கொள்ளுங்கள், அடுத்ததாக நாங்கள் நாடாளுமன்றத்திலே வலிமையாக அதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் இரவோடு இரவாக அதை தயார் செய்து கொடுக்கும்போது மணி 2 மணி, காலையிலே 10 மணிக்கு நாடாளுமன்ற அவையிலே பேசுகிறார் தலைவர். இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் என்பது
சனாதன சட்டம். இந்த சட்டத்தை ஆரம்ப நிலையிலேயே விடுதலை சிறுத்தை கட்சி நாங்கள் எதிர்க்கிறோம் என்று முதல் குரலை ஒலித்தார். அதற்கு பிறகுதான் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் தலைவர் எழுச்சி தமிழருடைய அந்த சொற்களை வழிமொழிந்து மோடி சர்க்கார் கொண்டு வந்த அந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்துக்கு கடுமையான எதிர்ப்பை அளித்தார்கள். ஏனென்று சொல்கிறேன் என்று சொன்னால், எங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்தவரையில், குறிப்பாக தலைவர் திருமாவர்களை பொறுத்தவரையில், ஒரு காலத்தில் அவர் ஒரு ஜாதிய கட்டமைப்புக்குள் சொருவதற்காக பார்த்தாங்க. அதில் நிற்கல. அவர் அதை உடைத்து கொண்டு வெளியேறினார். பிறகு தலித் கட்சி அப்படிங்கிற ஒரு பேனரை கொண்டு என்ன செஞ்சாங்க, அவரை குத்துறதுக்காக பார்த்தாங்க. அந்த தலித் கட்சிங்கிற மேட்டரை உடைத்து எரிந்து விட்டு இன்றைக்கு பார்த்தீர்களால் அத்தனைக்கும் இன்றைக்கு திருமாப்பட்டணமா இது காயல் பட்டணமா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இத்தகைய எழுச்சியோடு இந்த புரோகிராம் நடக்கு என்று சொன்னால், இதுக்கு முதல் முக்கியமான காரணம் தலைவருடைய வாழ்க்கை, அவருடைய சொல்லும் செயலும் அப்படி இருக்கு. இன்றைக்கு எழுச்சி தமிழர் திருமா அவர்களை பாஜக கூட்டணியில் வந்து சேரணும்னு சொல்ல தேவையில்லை, கொஞ்சம் கடக்கன் கண் சிமிட்டினால் போதும் 10,000 கோடியை கொட்டி கொடுப்பதற்கு மோடி, அமித்ஷா, மோகன் பகவத் குழுமம் ரெடியா இருக்கு. ஆனால் விலை போனாரா? இல்லை. சனாதனத்தை, வர்ணாசிரமத்தை நேரு கோட்டில் நின்று முழங்குகிறார். எப்படி முழங்குகிறார்? ஜெய் பீம் என்று முழங்குகிறார். அதோட உடல நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்று முழங்கினார். எங்கே? நாடாளுமன்றத்தில். பார்த்தீர்களார், இஸ்லாமியர்களுக்கு குறிப்பாக முஸ்லீம் சமூகத்திற்கு ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அது எங்களை தாண்டித்தான் வரும் என்று கூடிய அளவுக்கு அது மதங்களை கடந்து, இடங்களை கடந்து, ஜாதிகளை கடந்து ஒரு அனைவருக்குமான ஒரு தலைவராக இன்றைக்கு பரிணாமம் எடுத்திருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு தளபதி ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அழகான வாழ்த்து செய்தியை சொல்லியிருக்கிறார். எத்தனையோ தலைவர்களுக்கு வந்து வாழ்த்து செய்தியை சொல்லியிருப்பார் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள். ஆனால் தலைவரை இப்போ சொல்லும்போதே எங்களோடு சமூக நீதி குரல் கொடுப்பதற்காக, சமூக நீதி போராட்ட களத்திற்காக இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்பட்டு என்றைக்குமே எங்களுக்கு உறுதுணையாகக்கூடிய உற்ற தோழன், உற்ற தம்பியின் தம்பி திருமா என்று சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு இன்றைக்கு ஆளக்கூடிய திமுக அரசுக்கு அச்சாணியாக திகழ்தான் இன்றைக்கு எழுச்சி தமிழர். இன்றைக்கு 62 வயதாக ஆகிவிட்டது என்று சொன்னார்கள். இல்லை, என்னை பொறுத்தவரையில் தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு இன்றைக்கு தான் வயசு 1. ஏன் சொல்கிறேன்னா, அந்த 1, 2, 3 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம தலைவரை பொறுத்த வரைக்கும் எதுக்கு வளைஞ்சு கொடுக்காதவர், நெளிஞ்சு கொடுக்காதவர், நீதியின் பக்கம் என்று நிலைக்கக்கூடியவர். அதனால சொல்கிறேன் அவர் வயசு 1 என்று சொல்கிறேன். ஏன்? 2 நெளிந்திருக்கும், வளைந்திருக்கும், 3 கூட வளைந்துதான் இருக்கிறது, 4 வளைந்துதான் இருக்கிறது, 5 வளைந்துதான் இருக்கிறது, 6 மிகப்பெரிய அளவுக்கு வளைந்து யூட்டன் பண்ணி வளைந்துதான் இருக்கிறது, 7ஆம் என்கிற எண்ணும் வளைந்துதான் இருக்கிறது, 8இல் 2 வளைவு இருக்கிறது, 9ம் வளைந்துதான் இருக்கிறது, 1 மட்டும்தான் வளையாமல் இருக்குது. அதுதான் திருமா என்று நான் சொல்கிறேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த நிகழ்ச்சி ஏதோ ஒரு அடையாளமான நிகழ்ச்சி அல்ல. இங்கே வந்து வருகை தந்திருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா சர்வ கட்சி நண்பர்கள் வந்திருக்கிறார்கள், சர்வ கட்சியுடைய தோழர்கள் வந்திருக்கிறார்கள், சர்வ சமூக மக்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். நாம் சொல்வது என்னவென்று சொன்னால், நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும். நாங்கள் கொள்கை அடிப்படையில் தான் கூட்டணி வைத்திருக்கிறோம். நாங்கள் ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அச்சாணியாக இருக்கிறோம், தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு கேடயமாக இருக்கிறோம். அதே நேரத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக நாங்கள் தான் போராடுகிறோம். மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுப்பதில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு நிகராக இருப்பது விடுதலை சிறுத்தை கட்சி தான். இன்னைக்கு ஆம்ஸ்டானுடைய படுகொலை நடந்தது, அது பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் எங்கள் தலைவர் சும்மா தூங்க செஞ்சார்? இல்லை. படுத்து உறங்கினாரா? இல்லை. 2 நாட்களாக 48 மணி நேரமாக தன்னுடைய சொந்த அலுவலையெல்லாம் விட்டு வைத்து அன்றைக்கு வந்து நீதிக்கான போராட்ட களத்திலேயே நிற்கிறார். கள்ளக்குறிச்சி எரிசாராய விஷயமா மக்கள் அங்கே செத்து மாண்டார்களா? கூட்டணி கட்சியில் இருக்கிறோம், திமுக கூட்டணியில் இருக்கிறோம்னா பார்க்கவில்லை. மக்கள் பிரச்சனைக்காக குரல் எழுப்பக்கூடிய ஒப்பற்ற தலைவராக திரும்ப. அதனால தான் நீங்களாம் வந்திருக்கிறீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கணக்கு பார்ப்பவர்கள் அல்ல, நோட்டுக்கும் சீட்டுக்கும் கணக்கு பார்க்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி அல்ல. கொள்கை அடிப்படையில் தான் கூட்டணி. அந்த அடிப்படையில் தான் இங்கே திராவிட மாடல் ஆட்சி, சிறப்பான ஆட்சி நடந்து கொண்டிருக்கு என்பதால் தான் இன்றைக்கு திமுக அரசாங்கத்தில் நாங்கள் அவ்வளவு விஷயங்களையும் தாண்டி நின்று நாங்கள் வந்து தளபதிக்கு உற்றத்தோழாக நின்று கொண்டிருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கு விண்ணக்கூடிய நட்சத்திரமாக, விண்ணில் மின்னக்கூடிய நட்சத்திரமாக திருமா திகழ்கிறான். திருமாவளவன் அணி எந்த இடத்தில் இருக்கிறதோ, விடுதலை சிறுத்தை கட்சி எந்த கூட்டணியில் இருக்கிறதோ அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்கிற அளவுக்கு அரசியலில் இன்றைக்கு நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கிறோம். அப்படி இருக்கொண்டு இருமாப்பு வந்துச்சா அந்த தலைவருக்கு இல்லை. கடந்த
72 மணி நேரமாக அவர் தூங்குவாங்க. நேற்று மட்டும் ஒரு ½ மணி தூங்கியிருக்காரு. மக்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த டைமில் எளிமையான இன்றைக்கு திமுக அதிமுகவுக்கு அடுத்து அங்கீகாரம் பட்ட கட்சியாக விடுதலை சிறுத்தை கட்சி திகழ்கிறது. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று தமிழ்நாட்டில் 3வது மிகப்பெரிய கட்சியாக திகழ்கிறது. 70 லட்சம் சிறுத்தைகள் அணிவகுத்து நிற்கிறார்கள். எல்லாம் இருக்கட்டும், ஆனால் அன்னைக்கு பார்த்த அதே திரும்ப தான் இன்னைக்கு பார்க்குறோம். அவருடைய செருக்கு இருக்குதா, பெருமை இருக்குதா, பகட்டு இருக்குதா, பந்தா இருக்குதா? இல்லை. ஒரு வார்டு செயலாளர் ஆனாவது கட்சியாக என்னன்னு பார்க்குறோம். ஒரு சேர்மன் ஆகிட்டால் எந்த அளவுக்கு லட்சணக்காக அந்த உடையெல்லாம் ஸ்டைல்லாம் மாறிடுது, அது நடையே அப்படியே மாறிடுது. ஒரு ஜீவோ காட்டி படிக்க தெரியாதவங்கலாம் வந்துருச்சு, நாங்கள் யாரும் தெரியுமான்னு கேட்குறோம். அந்த இடத்துல இன்னைக்கு திரும்ப வச்சு நீங்கள் பாருங்கள், தலைவரை வைத்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா 70 லட்சம் சிறுத்தைகள் கண் சிமிட்டினால் உயிரை கூட துச்சமாக மனித்து களத்தில் நிற்கக்கூடிய உயிரான விடுதலை சிறுத்தைகளை பெற்றிருக்கிறார். இருந்தாலும் அவர் என்ன செய்யல, எங்க பின்னால் இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்லி பேரம் பேசல, யார்ட்டையும் அடகு வைக்கல. சமூக நீதி காவலராக விளங்குகிறார். சமூக நீதி காவலர் காகிதம் இல்லத்திலிருந்து நம்ம தான் கொடுத்தோம், யாருக்கும் நினைக்கிறேன். அப்போ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காயல் பட்டத்தில் வரலாறு காணாத கூட்டம். ஏன் வந்தார்கள்? திருமாவளவன் தலைவர் ஒப்பற்ற தலைவர், ஒரு காலத்திலையும் பிஜேபிக்கு சமரசமான தலைவர். இந்த கேரண்டி சொல்ல முடியுமா? எந்த அரசியல் கட்சியும் சேர்த்து கேட்கிறேன். பிஜேபியோடு கடந்த காலங்களில், ஆர்எஸ்எஸோடு கடந்த காலங்களில் நாங்கள் ஒரு காலம் சமரசம் செய்தே கிடையாது, இனியும் சமரசம் செய்ய மாட்டோம். இப்படி சொல்லக்கூடிய துணிவும் தைரியமும் தெம்பும் திராணியும் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் எங்கள் தலைவர் ஒப்பற்ற திரும்ப. அதனால தான் நாங்கள் நிற்கிறோம். இன்றைக்கு பிறந்த நாள் விழாங்கிற கேட்க வெட்டுறது மேட்டர் இல்லை. நான் சொன்னது போல வெட்டக்கூடிய அந்த வெட்டு ஆர்எஸ்எஸ் சனாதன சங் பரிவார கும்பலுடைய சித்தாந்தத்தில் விழக்கூடிய வெட்டாக இருக்கணும் என்பதை தான் நாங்கள் இங்கே பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்கிறோம். எத்தனை தலைவர் வந்து போகிறாங்க. எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் பிறந்தநாளை கொண்டாட கிடையாது, அவ்வளோ என் பிறந்தநாளை நான் கொண்டாட கிடையாது. என்னை தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஆனால் என்னுடைய தலைவர் எழுச்சித்தமிழுடைய பிறந்தநாளை நான் ஏன் இருக்கிறோம் என்று சொன்னால், அவர் நீரோடி வாழ வேண்டும். இன்றைக்கு அவர் இடத்துல இருந்த மற்ற தலித் தலைவர்களுடைய நிலைமை என்ன என்று பாருங்கள். நான் பேரை கூட சொல்வேன். காலப்போக்கில காட்டிலே கறந்து விட்டார்கள், கரன்சி நோட்டுக்கு விலை போய்விட்டார்கள். ஆனால் இன்று வரைக்கும் என்னை விலைக்கு வாங்கக்கூடிய கரன்சி நோட்டுகள் இந்த உலகத்திலே இன்னும் அச்சடிக்கப்படவில்லை என்பதை பறைசாட்டும் முகமாக இன்னைக்கு திகழ்கிறார் என்பதற்காக தான் நாங்கள் களமாடுறோம். இன்றைக்கு இவ்வளோ சிரமத்துக்கு மத்தியில், இவ்வளோ பொருளாதார செலவத்துக்கு மத்தியில் இன்றைக்கி என் தோழர் அண்ணாமீர் வந்து இவ்வளோ நெருக்கடிக்கு மத்தியில் வந்து நின்று இந்த நலத்திட்ட உதவி எல்லாம் பண்ணால் என்ன அவர் பெரியவர் எம்எல்ஏ எம்பி ஆகிறாரா? இல்லை. இந்த விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு கொண்டு கடத்த வேண்டும். நாம நமக்காக குரல் கொடுக்கார். பச்சையாக சொல்கிறேன், இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தலைவராக இருக்கார். குரல் மட்டும் கொடுத்தா போதுமா? கட்சியை தாங்கி பிடிக்கக்கூடிய தூண்களாக யார் இருக்கணும்? நம்ம தானே இருக்கணும். அப்போ அடுத்து வரக்கூடிய இந்த மாதிரியான பொதுக்கூட்டங்களில் விடுதலை சிறுத்தை கட்சியா, அது தலித்து கட்சி அல்ல. விடுதலை சிறுத்தை கட்சியா அது ஜாதி கட்சி அல்ல. காயல் பட்டத்துக்கு வா விடுதலை சிறுத்தை கட்சி என்று சொன்னால் அது பாய்மார்கள் கட்சி என்பதை வருங்காலங்களை நிரூபிக்கும் வகையில் இன்றைக்கு நிறைய இளைஞர்களை நம்முடைய அப்துல் அல்-அமீன் அவர்கள், அல்-அமீன் என்றால் நம்பிக்கைக்குரியவர், அல்-அமீன் என்றால் நம்பிக்கைக்குரியவர், உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய நகர செயலாளர் கிடைத்திருக்கிறார். எனவே அவருடைய களங்களை வலுப்படுத்தும் முகமாக இந்த மேடையில் நான் அறிவிப்பு செய்கிறேன். கடந்த 2 தினங்களாக காயல் பட்டத்தில் இருக்கக்கூடிய 18 வார்டுகளிலிருந்தும் சுமார் 200க்கும் மேற்பட்டவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்வதற்காக பேரை தந்திருக்கிறார்கள். விரைவில் அவருடைய இணைப்பு விழா நடத்தி மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை இங்கே நடத்துவோம் என்ற நற்செய்தியும் சொல்லிக்கொண்டு, நேரம் நிறைய பேச வேண்டியிருக்கு. பெண்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். நலத்திட்ட உதவியும் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அடுத்த ப்ரோக்ராம்கள் தூத்துக்குடியில் வேற போக வேண்டியிருக்கு என்பதை காரணம் சொல்லி, எழுச்சி தமிழர் நீடுகொலை காலம் வாழ வேண்டும். அவர் இந்த மண்ணை ஆள வேண்டும். ஒரு காலத்தில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக இருந்த அந்த சமூகத்திலிருந்து வந்தார். எத்தகைய தாரணை மந்திரத்தை சொல்லி தந்தார். அடங்க மாட்டோம், அநீதியை கண்டு அடக்குமுறையை கொண்டு ஒருபோது நாங்கள் அடங்கி போக மாட்டோம், அத்து மீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை சொல்லி தந்தார். ஒரு காலத்திலே நாங்கள் வேட்டியை அதாவது குனிந்து நின்று பணிந்து நின்று உங்களுக்கு கூல கும்பிட போட்ட காலம்லாம் மாறிட்டு இது திருமாவுடைய காலம். வேட்டியை மடித்து கட்டி மீசையை முறுக்கிக்கிட்டு நிற்கக்கூடிய காலம் என்பதை பறைசாட்டி கொண்டிருக்கிறது. அன்பர்களே, இனியும் அரசியலுடைய புரிதலோடு நாம் களமாட வேண்டும். இந்த காயல்பட்டினம்னு சொன்னால் இந்த திருச்செந்தூர் தொகுதியை யார் சட்டமன்ற உறுப்பினர் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய வாக்கு வங்கி கொண்ட அந்த ஊர் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் மிக முக்கியமான ஊர் காயல்பட்டினம் ஊர். உடைத்தே சொல்கிறேன், பலியிட நாங்கள் ஆடுகள் அல்ல, இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்ச வாயர் கூட்டமும் அல்ல, இளிச்ச வாயர் கூட்டமும் அல்ல. பலியிட நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்ச வாயர் கூட்டமும் அல்ல, சீறி பாயும் சிறுத்தைகள் நாங்கள், திருமாவளவன் தம்பிகள் நாங்கள் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி.
விடுதலை சிறுத்தை இயக்கத்தினுடைய நகர செயலாளர் அல்-அமீன் அவர்கள் சால்வை போர்த்தி வரவேற்கிறார். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அடுத்தபடியாக நாடாளுமன்ற குழு தேர்தல் பிரச்சார குழு உறுப்பினர் மண்ணின் மைந்தன் அகமது சாஹிப் அவர்களுக்கு நமது நகர செயலாளர் சால்வை அணிவிக்கிறார். அணிவித்து வரவேற்கிறார். நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்தபடியாக பம்பரம் போல் பணியாற்றிய நமது மாவட்ட விடுதலை சிறுத்தை இயக்கத்தினுடைய செயலாளர் டிலேட்டா ரவி அவர்களுக்கு நமது 7வது வார்டு விடுதலை சிறுத்தை முகாமுடைய செயலாளர் அகமது பாதுஷா BA அவர்கள் சால்வை அணிவிக்கின்றார். அடுத்தபடியாக சாரதி அவர்கள் சால்வை போர்த்தி வரவேற்கிறார். சால்வை நகர துணை செயலாளர் சாரதி அவர்கள் நெக்ஸ்ட் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார். நகர செயலாளர் அல்-அமீன் அவர்கள் முகமது பாஷா அவர்களுக்கு நமது செயலாளர் பொன்னாடை போட்டியே ஆக வேண்டும் என்று பொன்னாடை போட்டுகிறார். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இடையூறு செய்யக்கூடாது. தயவு செய்து வரிசையாக நில்லுங்க. டோக்கனை கொடுங்க. உங்களுடைய தயவு செய்து டோக்கன் உள்ளவர்கள் மட்டும் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். டோக்கன் மட்டும்தான். தயவு செய்து நம்முடைய விடுதலை சிறுத்தை இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் முன்னிலையிலே வழங்கப்படுகிறது. வாங்கிட்டு டோக்கன் வாங்கிட்டு கொடுங்க அப்படின்னு கொடுத்து ஆளை அனுப்புங்க. ஒரு ஆய்வு காலத்தில் என்ன கொடுத்தோமோ அதை கொடுத்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து அமைதி காக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கொடுக்காத லட்டு கொடுக்கப்படுகிறது. லட்டு திருமாவளவன் பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துங்கள். நாமும் வாழ வேண்டும்.
இங்கே இருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களும் வாழ வேண்டும். டோக்கன் வாங்காத நபர்களுக்கு லட்டு வழங்கப்படுகிறது. அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்படுகிறது. டோக்கன் போட கவர வேணும். பையன்ப்பா பையங்க பைய வச்சுருந்தாங்க பையன் சரி. தயவு செய்து டோக்கன் உள்ள அத்தனை நண்பர்களுக்கும் உண்டு. அமைதி காத்து கொடுக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அமைதிதான் இஸ்லாம் என்பது அமைதியானவர்கள். அமைதிக்கு பேர் தான் இஸ்லாம். தயவு செய்து போக்குவரத்திற்கு இடையூறு பண்ணாதீங்க. காவல்துறை அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க. எந்த விதமான சலசலப்புக்கு இடம் கொடுத்திடக்கூடாது. இது எழுச்சி தமிழருடைய பிறந்த நாள். நமக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற கடந்த டிசம்பர் மாதம் வரலாறு காணாத மழை நமது ஊரில் எழுச்சி தமிழர் ஓடி ஓடி வந்தார். டோக்கன் போட்டவங்க மட்டும்தான் தயவு செய்து மேடை விட்டு இறங்குங்க. யாருமா கொஞ்சம் வழியுங்கள தயவு செய்து டோக்கன் உள்ளவர்கள் மட்டும் இல்லைங்க. டோக்கன் இல்லாதவர்களுக்கு லட்டு வழங்கப்படும். இல்ல வாங்க மளிகை ஜாமான். எழுச்சி தமிழர் கடந்த டிசம்பர் மாதம் வரலாறு காணாத மழை தமிழ்நாட்டில் காய்பட்டதான் அதிகமான ஓடி ஓடி வந்தார் எழுச்சி தமிழர். இதே இடத்திலே தான் நாம் பொதுக்கூட்டம் நலத்திட்டங்கள் வழங்குகிறோம். நிச்சயமா டோக்கன் உள்ளவர்கள் தயவு செய்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து டோக்கன் உள்ளவர்கள் மட்டும் அடுத்த நிகழ்ச்சி இருக்கிறது. இன்னும் பிரமாண்டமான முறையிலே பொதுக்கூட்டங்கள் இருக்கிறது. எழுச்சி தமிழர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். வாழ்த்து செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாத்துக்கும் இருக்கு. டோக்கன் உள்ளவங்களுக்கு பாய் நாலு கொண்டு போவ எப்படி கொண்டு போவ நாலு சின்ன பையன் போறாங்க. அப்போதான் மாமாட்ட கொடுத்துருங்க. அவசரம் வாங்க கடைக்கு ஏதாவது இருக்கு. பாத்துக்க